கனடாவின் ஒன்டாரியோவில் மிசிசாகாவில் வசிக்கும் ஒரு நபர் கவன சிதறல் காரணமாக அவரது மதிப்புமிக்க தங்க சங்கிலியை இழந்துள்ளார். விஜய் விக்ராந்த் எனப்படும் குறித்த நபர் ஒரு கடைக்கு வெளியே நின்று கொண்டிருந்த போது ஒரு பெண் அவரை அணுகி இலவச நகைகளை வழங்கி தனது பிறந்த நாளை கொண்டாடுவதாக கூறியுள்ளார். அவரது கழுத்தில் தங்கம் போன்ற ஒரு போலி நகையை அணிந்திருந்தார். விஜய் விக்ராந்தின் கவனம் சற்று சிதறிய நேரத்தில் ஆயிரக்கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள அவரது உண்மையான தங்க சங்கிலியை குறித்த பெண் திருடினார். திருடப்பட்ட சங்கிலி 60 முதல் 70 வருடங்கள் பழமையானது எனவும் அது அவரது தந்தையால் தனக்கு வழங்கப்பட்டது எனவும் விஜய் விக்ராந்த் தெரிவித்துள்ளார். கவன சிதறல் திருட்டுகளில் பெரும்பாலும் பணப்பைகள், தொலைபேசிகள் அல்லது நகைகள் போன்ற பொருட்களே திருடப்படும். இந்த குற்றங்கள் பெரும்பாலும் கோடையில் அதிகமான மக்கள் வெளியே இருக்கும்போது நடக்கும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். பல கவன சிதறல்கள் திருட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் குழுக்களால் செய்யப்படுவதாக போலீசார் கூறுகின்றனர். இந்த திருட்டுக்கள் வாகன நிறுத்துமிடங்கள், தபால் நிலைய பெட்டிகள் மற்றும் முதியோர் இல்லங்களுக்கு அருகிலுள்ள பகுதிகள் ஆகிய பொதுவான இடங்களில் நடைபெறுகின்றன. இதுபோன்ற நேரங்களில் மக்கள் பாதுகாப்பாகவும் தைரியமாகவும் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறார்கள்.